எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு மேங்களூரில். அதாவது அது என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாஸ்கோட செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்குவாடு சொல்லுவாங்கள்ல, அந்த அருவாள் மாதிரி இந்த அதை வச்சு பண்ணியிருக்காங்க. தக்ஷின் கன்னடா டிஸ்ட்ரிக்டில் இது நடந்திருக்கு. அட்டாக் பண்ணவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா பைக்கில் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரே பரபரப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஆனதுனால பரபரப்பாக இருந்தது. மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரியே நடந்திருக்கு. மண்டே அன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஒரு 42 வயசு அவருக்கு. அவர் பேர் இம்தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிரைவர், அவர் பிக்கப் டிரைவர், செக்ரட்டரி, அதாவது ஒரு மாஸ்கோட செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. அவரை தான் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. பட்ட பகல்லையே இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. இது போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இம்தியாஸ் தன்னோட வண்டியிலேருந்து அந்த சாண்டெல்லாம் அன்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் பைக்கில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவரோட கூட ஒருத்தர் அசோசியேட் ஒருத்தர் இருந்திருக்காரு, கலந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவர் இம்தியாஸ் அப்படிங்கிற ஸ்பாட்லேயே அங்கேயே இறந்துட்டார். இவர் கலந்தர் அப்படிங்கிற என்ன இன்ஜுரிஸ் ஆகிருக்கு சீரியஸாக. அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்திருக்கு அவருக்கு. இம்தியாஸ் அப்படிங்கிறவரோட வீடு எங்கே இருக்குன்னா கொலட்டம் மஜலு அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவர் ஆக்டிவ் மெம்பராகவும் இருந்திருக்காரு. அதாவது கேன்ரா சனி ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த இதில் அவர் மெம்பராகவும் இருந்திருக்காரு, ஆக்டிவ் மெம்பராக. ப்ரிலிமினரி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அட்டாக் நடந்தது ஒரு ஆக்ட் ஆஃப் ரிவெஞ்ச், அதாவது அந்த பழிக்கு ஏதாவது பழி தீர்க்கிற ஒரு மோட்டோவோட இருக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை போலீஸு. சஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நல்லா இப்போ போலீஸ் ப்ராப்ளம் நிறைய பேர் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அந்த ஏரியாவில். அதாவது திரும்பி அங்கே தான் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தது. இதில் இந்த மாதிரி கொலை நடந்தவொடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க முன்னாடி நின்று நிறைய பேர் மக்கள்லாம் ஆங்க்ரியாக ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது யாரோ ஸ்பீச் இந்த ஹிந்து ஆளுங்க இந்த மாதிரி ஸ்பீச் அகெயின்ஸ்டாக கொடுத்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி கொலை நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. மர்டர் பொலிட்டிக்கலாகவும் கம்யூனலாகவும் டென்ஷனாக அந்த ரீஜனில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது இது கம்யூனலாக அந்த ஸ்பீச்செல்லாம் கொடுத்தது அந்த இதனால தான் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுங்களை பிடிச்சா மட்டும்தான் என்ன ஏது ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் இனிமேல் தாங்க தெரிய வரும் டீட்டெயில்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.